ஒரு நாள் என்பது இன்னும் நீள போகிறது. 24 மணித்தியாலங்கள் ஒரு நாள் என்பது இன்னும் அதிகரிக்க போகின்றது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒரு ஆய்விலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கின்ற நிலவு ஒரு நாள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? இப்படியான விசித்திரமான சிந்தனைகளோடு ஆய்வை மேற்கொண்ட ஸ்டீஃபன் என்பவர், அதாவது அமெரிக்காவினுடைய மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆய்வாளர், வானியலாளர், புவியியலாளர் ஸ்டீஃபன் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார். அந்த ஆய்வில் அவர் கண்டறிந்த ஒரு விடயம், பூமியை விட்டு நிலவு சற்று கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகின்றது என்ற ஒரு விடயத்தை கண்டறிந்திருக்கிறார். அதாவது 70 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பூமியினுடைய ஒரு நாள் என்பது 23.5 மணித்தியாலங்களாக காணப்பட்டது. ஆனால் இப்போது 24 மணித்தியாலங்கள் ஒரு நாள் என்று உள்ளது. அதாவது பூமியினுடைய துணைக்கோளான சந்திரன் பூமியை விட்டு விலகி செல்ல செல்ல எங்களுடைய ஒரு நாள் என்ற எண்ணிக்கை, ஒரு நாளினுடைய மணித்தியாலத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பூமியின் துணைக்கோளாக இருக்கின்ற நிலவானது ஒவ்வொரு வருடமும் 1.5 அங்குலம் அளவுக்கு பூமியை விட்டு விலகி செல்வதாக இந்த ஆய்வின் மூலம் ஸ்டீஃபன் கண்டறிந்திருக்கின்றார். அதாவது இவ்வாறு பூமியை விட்டு நிலவு தள்ளி செல்லும் போது பூமியினுடைய சுழலும் வேகம் குறைவடைகின்றது. இவ்வாறு பூமி தன்னைத்தானே சுழற்சி கொள்வதற்கு எடுத்துக்கொள்கின்ற நேரமானது அதிகரிப்பதால் ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலத்தையும் விட அதிகரிக்கும் என்று ஸ்டீஃபன் இந்த ஆய்வு முடிவில் தெரிவித்திருக்கின்றார். பூமியினுடைய துணைக்கோளான நிலவு பூமியை சுற்றி இல்லாவிட்டால் பூமிக்கு என்ன நடக்கும் என்பது இப்பொழுது எம்மால் யூகிக்க முடிகின்றது. அண்மையில் பூமியினுடைய சுழற்சி வேகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் பகல் நேரம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக ஆய்வுகள் தெரிவித்தன. ஆனால் இப்பொழுது 24 மணித்தியாலத்தையும் விட ஒரு நாளினுடைய நேரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன.